2 மாசமா அடிச்ச குளிர்ல குளிக்கிறதே பெரிய டாஸ்க்கா இருந்தது. இது ஃப்ரிட்ஜ் டீப் கிளீனிங் பத்திலாம் நான் யோசிக்கவே இல்லன்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து தண்ணி எல்லாம் சில்லுன்னு இருந்தது ஐஸ் கட்டி மாதிரி. இப்போ வந்து வெதர் மாறிடுச்சு ஓரளவுக்கு. நல்லா வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. 2, 3 நாளாவே வந்து இந்த ஃப்ரிட்ஜ டீப் கிளீன் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இது ஃப்ரிட்ஜா இல்ல ஸ்டோர் ரூமான்ற அளவுக்கு வந்து எல்லாத்தையும் உள்ள போட்டு டம்ப் பண்ணி வச்சிருந்தேன். காய்கறியெல்லாம் வெளிய எடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது ஃப்ரிட்ஜ் எந்த அளவுக்கு அழுக்காயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் போம்போதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் காய்கறிலாம். அந்த நெல்லிக்காய்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் தான் சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். அது வாங்கிட்டு வந்து உள்ள போடுறதோட சரி, அது காஞ்சதுக்கு அப்புறமா தான் கண்ல படும். எடுத்து டஸ்ட்பின்ல போடும்போது ஹஸ்பண்ட் சொல்லி திட்டுவாரு. "ஏம்மா அவ எல்லாத்தையும் ஹெல்த்தியா சாப்பிடுறேன்னு வாங்கிட்டு வந்து வைக்கிறதோட சரியில்ல, வேஸ்ட் பண்ற" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாரு. இந்த பாலு, பீட்ரூட் ஜூஸ்லாம் எப்போ கொட்டுச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஹார்டா கீழ வந்து பிடிச்சிருந்தது. எல்லாம் தண்ணி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் சோக் பண்ணிட்டு அத ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறதுக்கே 10 நிமிஷம் போல ஆயிடுச்சு. இது பிளேட்ஸ் எல்லாத்தையும் வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு, உள்ளேயுமே வந்து கொஞ்சமா லிக்விட் போட்டு, டிஷ் வாஷிங் லிக்விட் போட்டு எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா சுடு தண்ணீல துணிய நனச்சு வந்து தொடச்சு எடுத்துட்டேன். இந்த வாஷ் பண்ணதையும் மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதோட பிளேஸ்ல எல்லா ஷெல்ஃபையும் வச்சதுக்கப்புறமா, இந்த பாஸ்கெட்லலாம் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் ஒரு ஷெல்ஃப்லயும் தனித்தனியா அந்தந்த கேட்டகரி, அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சு, இதெல்லாம் முடிக்கிறதுக்கு கம்ப்ளீட்டா வந்து 2 ஹவர்ஸ் வந்து ஆயிடுச்சு. எல்லாத்தையும் முடிச்சு ஃபைனலா பார்க்கும்போது ஃப்ரிட்ஜ் அப்பதான் வந்து மனசுக்கு வந்து ஒரு திருப்தியா இருந்தது. இந்த டீப் கிளீனிங் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரோ அதே அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்கும். ஏன்னா நம்ம உழைப்பும் நேரத்தையும் வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கும்னு சொல்லலாம். இதுக்கு பெட்டர் அப்பப்பயே நம்ம க்ளீன் பண்ணுறது பெட்டர்னு தோணும். ஃபைனலாக அந்த கிளாஸ் டோருக்கு வந்து கோலின் போட்டு தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ் வந்து பளிச்சுன்னு ஆயிடுச்சு. உங்களுக்கும் டீப் கிளீனிங் பண்ண பிடிக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.